2006-11 திருப்பி திமுக ஆட்சி. ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் விளையாடின ஆட்டங்கள் 2006-11 திமுக ஆட்சியில் இவர் அந்த தான் டிவிஹெச்ங்கிறது நிறுவப்பட்டது. இந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் பெரிய கம்பெனின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், ஒன்று அந்த ஜி சதுரன்றீங்க, அப்படி இல்லைன்னா காசா கிராண்டே இல்லாட்டி அப்பா சாமிங்கிறாங்க. அவங்க எல்லாத்த விட மிகப்பெரிய அளவில் டிவிஹெச் பண்ணியிருக்கிறது தான் ஜாஸ்தி. அப்பா சாமியெல்லாம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும், இவங்க எடுத்தால் இதுக்கு ஈடான ப்ராஜெக்டே கிடையாதுங்கிற அளவுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டை எடுத்துப்பாங்க. உதாரணமாக டிவிஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அபிராமி தியேட்டர் பரசவாக்கத்து பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த ரோடில் அடிமனை மட்டுமே உங்களுக்கு 4 லட்சம் சதுரடி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் 10 லட்சம் சதுரடிக்கு அதிகமாக 19 மாடி. மெட்ராஸ்னால் நீங்கள்லாம் சினிமாத்தில் அங்கேருந்து கிராமத்துலேருந்து வந்த ஹீரோவோ வில்லனோ தேடிட்டு வந்தாங்கன்னா எல்ஐசி பில்டிங் காட்டுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுவாங்க, நேப்பியர் பாலத்தை காட்டுவாங்க. ஸோ 12 மாடி பில்டிங் தான் பெருசுன்னு இடத்துல 19 மாடி கட்டுறேன்னு கட்டி காட்டினார். அதே மாதிரி அடையாரில் ஒன்று கட்டினார், இதில் ஒன்று கட்டினார், ஓஎம்ஆரில் 32 மாடி வரைக்கும் போனாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்பம் வச்சது 2013 அவர் போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தால் கூட இதுக்கு அடித்தளம் அவர் தான் அமைச்சர். ஸோ அவருடைய பின்பலம் வந்துடக்கூடாது அப்படின்னு இதை தோண்டாமல் இருந்தாங்க. இப்போ என்னன்னா, எப்போ அந்த யார் அந்த சார் வழக்கு அதில் சாருங்கிறதே இல்லைன்னு முடித்தாங்களோ, அது மாதிரி இந்த வழக்கை ஒன்றுமே கண்டுபிடிக்கலன்னோ இல்லாட்டி யாரையோ மாட்டி விட்டுட்டு என்கவுண்டர் பண்ணி முடிச்சிட்டா திருப்பி அதிமுக ஆட்சி வந்தால் இது நோண்டப்படாமல் இருக்கும் அப்படின்னு பண்ணுறாங்களாங்கிறது என்னுடைய பார்வை.